அட என்னடா இது நம்ம பையலாம் இவன் இந்த மாதிரிலாம் இவன் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரியல்மி GT 7 ப்ரோ சைனாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. தாறுமாறான ஸ்பெக்கு. இன்னொன்று கேமிங் பிரியர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மிகப்பெரிய கூலிங் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்களாம். அது போக இந்த பப்ஜி கேம் இருக்குல்ல, பப்ஜி கால் ஆஃப் டியூட்டிலாம் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பீக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமு மேக்ஸு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் ஹையஸ்ட்டாக போகும். அதெல்லாம் செக் பண்ணி விளாண்டு காமிச்சே பார்த்திங்கன்னா சைனாவில் நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் ரியல்மி GT 7 ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இன்னும் ஓரிரு மாதங்களில், அதாவது 1+13 iQOO 13 வரும்போது இவரும் பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து லான்ச் ஆகுவாப்பில். ஸோ அதனால் ஒரு மாதம் தான் ஸோ லான்ச் ஆயிரும். இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் டாப் டு பாட்டம் என்ன ஏதுன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த கட் அவுட், கேமரா கட் அவுட்டு, ஃபோன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீளம் சதுரம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் தான். பார்க்குறதுக்கு அந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஓவராலாக டிசைன் வந்து எனக்கு அவ்வளவோ பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்குல்ல, இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட எக்கோ 2 அப்படின்ற ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. OLED டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1.5K ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் போகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன்றப்ப உண்மையிலே நல்லா தான் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, சாம்சங்கோட OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் டிஸ்பிளே பக்கா ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே சூப்பர். பின்னாடி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா, பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோட OIS-ஓடு இருக்குது. அப்புறம் இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குல்ல, அதுவுமே 50 மெகாபிக்சல், அதுக்குமே OIS இருக்குது. ஸோ 250 வந்துருச்சா. ஆனால் அல்ட்ரா வைடு மட்டும் ஏன்டா 8 மெகாபிக்சல் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 12 இல்லை 13 இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். 8 மெகாபிக்சல்ன்றப்ப கண்டிப்பாக ஒய்டாக கவர் ஆகும், அதில் பஞ்சாயத்து இருக்காது. ஆனால் டீட்டெயில் வந்து ப்ரைமரி லென்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு டீட்டெயிலிங் லெவல் இருக்காது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணி அல்ட்ராவில் போட்டு விட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுக்குறேன், கருமத்தை கொடுக்கல. 3 கேமரா கொடுத்து ஓகே பண்ணிட்டா. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல். ஸோ இதில் 8K வீடியோஸ் எடுக்க முடியும், 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும், HDR கண்டென்ட் அப்படி இப்படின்னு லொட்டு லோசுன்னு எல்லாமே பண்ணலாம் கேமராவை பொறுத்த வரைக்கும். பட் ஃப்ரண்ட்டில் 4K 60 எடுக்க முடியுமா அப்படின்றத லான்ச் ஆகிட்டு என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் Snapdragon 8 Elite ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 Gen 4 தான், 8 Elite அப்படின்ற பேரில் வருது. இல்லை LPDDR5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு, Wi-Fi 7க்கான சப்போர்ட் அப்படின்னு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீக்கில் கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோரே பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடி வந்துச்சே. ஸோ அதையும் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறே பாருங்கள். முக்கியமாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேமிங்க்கு தாறுமாறாக இருக்கும், ஹீட் ஆகாத அளவுக்கு அப்படியே குழுன்னு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சேம்பர் வந்து உள்ளே வச்சுருக்கோம். உங்கள் ஃபோன் ஹீட்டே ஆகாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லைடை போட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த பப்ஜியில் கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம்ல, 60 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட் செட் பண்ணிக்கலாமா, எக்ஸ்ட்ரீம் HDR வச்சு விளாடலாம், இந்த மாதிரி ஃபுல் கிராஃபிக்ஸில் உங்களால் விளாட முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரேம் ரேட்லாம் உங்களுக்கு ட்ராப்பே ஆகாது. அப்படியே இப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு லாங் டேர்மாக நீங்கள் 1 hour கேம் விளாடும் போது கூட எந்த ஒரு த்ராட்டில் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்றது வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த விதத்தில் பிராண்டு இந்த அளவுக்கு கேமை ஸ்லைடு போட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கணும். அது என்னன்றதை லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. 50% 0 to 50 எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துடும். ஃபுல் பர்சன்ட் ஆகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளேல பங்கம் பண்ணிட்டானுங்க. அது போக பார்த்திங்கன்னா Wi-Fi, ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் IP68 and 69க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரேட்டிங்கும் பார்த்திங்கன்னா அதிலே கூடவே கொடுத்துருக்காங்க.
எல்லாமே டாப் நாச், டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு மல்டிமீடியா பெர்ஃபெக்டிவ்னு பார்த்தீங்கனாலும் டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்குது. அப்புறம் கேமிங்காக பார்த்தீங்கன்னா ப்ராசரும் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சு, LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா கேமுக்காக தான் ப்ரொமோட்டே பண்ணுறாங்க. பேட்ரி பேக்கப் நார்மல் யூஸருக்குமே பார்த்தீங்கன்னா கால் பேசுகிறோம் அது இதுன்னு பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நல்லா நிற்கும். எப்படினாலும் ஒரு நாள் தாக்கு பிடிச்சிரும். ஹெவி யூஸருக்குமே லைட் யூஸருக்கு 1.5 நாள் பார்த்தீங்கன்னா நின்றும். அப்படியே பேட்டரி தீர்ந்தாலும் டக்குன்னு சார்ஜ் பண்ணி 120 சார்ஜர் கொடுத்துருக்கான். ஓவராலாக பார்க்கும்போது இந்த Realme GT 7 Pro ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேமரா வைஸ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்றது இந்தியா லான்ச் ஆகட்டும். இன்னொன்று நம்ம பங்காளி மாமா OnePlus 13 வரான், iQOO 13 வரான். எல்லாமே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ரேஞ்சு தான். இவன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் தான் வரும். 40 to 50க்குள்ளே அந்த செக்மெண்ட்டில் தான் வருவாப்பில். என்னன்றது நம்ம இந்தியா லான்ச்சுக்கு அப்புறம் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னோடய கருத்து 10க்கு ஒரு 7 மார்க் வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது லைவாக வந்ததுக்கப்புறம் அந்த காம்படிட்டர்ஸ் கூட எப்படி மல்லு கட்டுறியான், ஒர்த்தா இல்லையான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். Xiaomi 15 வேறு நம்ம பந்தயத்துக்கு வராப்பில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதன்னு செக் அவுட் பண்ணி பாருங்கள். iQOO 13க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். OnePlus 13க்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஃபோனுக்குமே ரிவ்யூஸ் அண்ட் கேமிங் ரிவ்யூஸ், ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய எக்ஸ்க்ளூசிவாக வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.